புதுச்சேரியில் 12 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை 5230 மாணவ மாணவிகள் எழுதினர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கிய தேர்வு மாலை 5 மணிக்கு நிறைவு பெற்றது. தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் சாதாரண காலணி அணிந்து வர வேண்டும், நகைகள் அணிந்து வரக்கூடாது, முழுக்கை சட்டை, ஜீன்ஸ், துப்பட்டா உள்ளிட்டவை அணிந்து வரக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகளை தேசிய தேர்வு முகமை கட்டுப்பாடு விதித்திருந்தது. மேலும் மொபைல், ப்ளூடூத், இயர்போன், பேஜர் போன்ற பொருட்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்பட்டது. அதேபோல் பென்சில் பாக்ஸ், கைப்பை, பெல்ட், தொப்பி ஆகியவற்றை எடுத்துச் செல்லக்கூடாது என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. தேர்வு மையத்திற்குள் காலை 11:30 மணி முதல் மதியம் 1:30 வரை தேர்வர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், தேர்வு நடக்கும் மையங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உட்பட 12 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை 5230 பேர் எழுதினர். மேலும் மாணவர்கள் வசதிக்காக புதுச்சேரி அரசு சார்பில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதேபோல் நாகையில் அமைக்கப்பட்டிருந்த 3 தேர்வு மையங்களில் 1115 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருமருகல், கீழ்வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையங்களுக்கு காலை முதலே தேர்வர்கள் பெற்றோர்களுடன் குவிந்தனர். வேலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த 12 மையங்களில் 5737 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு மையங்களில் கடுமையான சோதனைக்கு பிறகே மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்பட்டனர். அனுமதிச் சீட்டில் எந்த மாவட்டம் என குறிப்பிடாததால் நீட் தேர்வு மையம் மாறி வந்த சேலம் குமாரசாமிப்பட்டி பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரிக்கு வந்த கிருஷ்ணகிரி டவுன் பகுதியைச் சேர்ந்த மாணவி தமிழரசி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர்கள் மாணவியை தேற்றி வாடகை கார் மூலம் தருமபுரி மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். பெண் காவலர்களின் இந்த மனிதநேய செயல் அனைவரையும் நெகிழ வைத்தது. இதேபோல் 5க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நீட் தேர்வு மையம் மாறி வந்து பின்னர் திரும்பச் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை, தாராபுரம், பெருமாநல்லூர், திருப்பூர் மாநகரம் என 7 மையங்களில் நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து 3212 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நீட் தேர்வு எழுதினர். கோவை மாவட்டத்தில் 11 மையங்களில் இன்று நீட் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை 5836 மாணவ மாணவிகள் எழுதினர். கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் திருநங்கை இந்திரஜா நீட் தேர்வு எழுதினார். நெல்லை மாவட்டத்தில் 12 இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வு மையங்களில் 6415 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் குறித்த நேரத்தில் செல்வதற்கு வசதியாக நெல்லை மண்டல போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி நீட் தேர்வு மையம் அருகே காத்திருந்த மாணவி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மற்றும் பெற்றோர் உடனடியாக மீட்டு முதலுதவி அளித்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த 6 தேர்வு மையங்களில் 3022 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 மையங்களில் 4568 பேர் நீட் தேர்வு எழுதினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த 5 மையங்களில் 1844 பேர் தேர்வு எழுதினர். நீட் தேர்வு நடைபெற்ற அனைத்து மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.